செவ்வாழை ரசி அடிக்க போகிறோம். செவ்வாழை ரசினா குழந்தைங்க வந்து இப்போ செவ்வாழை பழத்தை கொடுத்தாலும் சாப்பிடாதுங்க. அது காலையில் இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்கன்னா காலைல டிஃபன் சாப்பிட்றதில்ல. இப்போ எந்த பிள்ளைங்களும் காலேஜ் பிள்ளைங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து காலைல டிஃபன் எடுத்துக்கிறதில்ல. பிள்ளைங்க காலைல ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கும் எடுத்துக்கிறதில்ல. அதனால் இது சத்து உள்ளது. இந்த செவ்வாழைப்பழம் அவ்வளோ உடம்புக்கு குளிர்ச்சி. உடம்பு ஹீட்டானால் கூட இது குளிர்ச்சியை கொடுக்கும், நல்லது உடம்புக்கு. இது இப்போ பேரிச்சம்பழமும் உடம்பு ஹெல்த்தியானது, நல்ல சத்து, நல்ல இரும்பு சத்து உள்ளது. இப்போ பாதாம் பருப்பும் நல்ல சத்து உள்ளது பொருள். அதனால் இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை ஜாரில் போட்டு பேரிச்சம்பழத்தை போட்டாச்சு. இப்போ பாதாம் பருப்பு ஒரு 5-6 போட்டால் போதும். நீங்கள் வேணுங்கிறது தேவையானதை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ தண்ணியை கொஞ்சம் ஊற்றி ஊற வைக்கணும். இதை ஊற வச்சா கொஞ்சம் நேரம் ஊறினோன்னே மிக்சியில் போட்டு அடிக்கணும். இப்போ பேரிச்சம்பழம் நல்லா ஊறிடுச்சு, பாதாம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ செவ்வாழைப்பழம் ஒரு பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு டம்ளர் பால் வச்சுக்கிறோம். ஏன்னா பாலும் கூட இப்போ கொடுத்தாலே காலையில் குடிக்காதுங்க பசங்க. குழந்தைங்க இப்போ ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜ் போகிறது, பெரியவங்க கூட இப்போ சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க, வேண்டான்றாங்க டிஃபன்லாம். தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிட்டு தேவையான பால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். ரசி மாதிரி கூட நான் கெட்டியாக வச்சுக்கலாம், இல்லை தண்ணியாக யாருக்கு என்ன தேவைப்படுதோ, எப்படி தேவைப்படுதோ அப்படி குடிச்சிக்கலாம். இப்போ ஊறிடுச்சு. இப்போ பாதாம் இதெல்லாம் ஊறிடுச்சு. பாதாம் பருப்பு ஊறிடுச்சு. இப்போ வாழைப்பழத்தை போடுறோம், செவ்வாழைப்பழம் போடுறோம். இப்போ செவ்வாழைப்பழத்தை ஒரு மிக்சியில் ஒரு நைஸாக அரைச்சிக்கிட்டு அதுக்கடுத்து பாலை மிக்ஸ் பண்ணுறோம். பால் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றுறோம், தேவையான தண்ணி வேண்டாம். ஏன்னா இப்போ ஒரு நல்ல நைஸாக அரைக்கிறதுக்காக எதுவுமே ஊற்றாமல் தண்ணி கொஞ்சோண்டு ஊறின தண்ணியே இருக்குது, அந்த தண்ணியே போதும். இப்போதைக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டு பாலை மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாலை ஊற்றி ஒரே ஒரு அடி அடிச்சுக்குவோம். அதனால் வேணும்னா தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்குவோம், இல்லைன்னா வேண்டாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ பால் ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். இப்போ லைட்டாக ஒரே ஒரு ஒரு பல்ஸ் மட்டும் திருகுனா போதும். லஸ்ஸி அடித்தாச்சு. இப்போ நம்ம லஸ்ஸி இப்போ சர்க்கரையெல்லாம் போட தேவையில்லை. இதில் எதுவுமே எதுவும் நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர் எதுவுமே தேவையில்லை. இப்போ இதிலே பேரிச்சம்பழத்தில் இனிப்பு இருக்கும், வாழைப்பழத்துலேயும் இனிப்பு இருக்கும். இப்போ நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கு கிளாஸில் ஊற்றி நம்ம தேவையானது. இப்போ பசங்களுக்கு குடினா உடனே குடிச்சிடுங்க. ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தியானது, பார்க்கவே லுக்காக இருக்குது, சத்தானது. ஆனால் பிள்ளைங்களுக்கு இப்போ எத்தனை பேர் நம்ம வீட்டில் இருக்கோமோ ஒரு டம்ளர் 1/2 டம்ளர் குடித்தாலே வயிறு திம்முன்னு ஆயிரும், பசி எடுக்காது, சீக்கிரம் பசி எடுக்காது, நல்ல சத்து உள்ளது, நல்ல ஹெல்த்தியானது. இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.